பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இந்த இடத்துல இனி மாம்சத்தின்படி அறியோம்னா அப்போ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய விஷயத்தில் கிறிஸ்துவை நம்ம இனி மாம்சத்தின்படி இல்லை. ஏன்னா நம்ம யாருன்னா அவரை மாம்சத்தில் நம்ம பார்க்கல. கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆவியானவரோட கிருபையினால ஆவியானவர் நமக்கு உணர்த்தி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு உணர்த்ததுனால அவரை நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னாக்க, பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம பிழைத்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்குன்னு பிழைக்காம, ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் தனக்கென்று பிழைக்காம எல்லாருக்காகவும் அவர் மரிச்சார் இல்லையா, எல்லாருக்காகவும் அவர் உயிரோடு எழுந்தார் இல்லையா, எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டார், எல்லாருக்காகவும் வரப்போகிறார். ஸோ நம்மளும் நமக்காக செய்ய என்ன சொல்கிறது, உயிர் வாழாதபடிக்கு பிழைத்திருக்காதபடிக்கு எப்படி பிழைத்திருக்கணுமா? கிறிஸ்துவுக்கென்று நமக்காக மரித்தவர்க்காக, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம். இனி நமக்குன்னு பிழைத்திறமை, இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து இயேசுவே பிழைத்திருப்பாராக. ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. எப்படி அவரால் அதை சொல்ல முடியும்னாக்கா, இனி நான் மாம்சத்தின்படி வாழ மாட்டேன், ஆவிக்குரிய பிரகாரம் தான் நான் வாழ போறேன். இந்த ஆவியார் நமக்குள்ள தங்கி இருக்கார் இல்லையா, அவர் கிறிஸ்துவ பற்றியும் தேவனைய சித்தத்தின் பற்றியும் நம்ம நித்திய ஜீவனை போய் அடையும்படி மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரும்படி ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளோட பேசி நம்மளை மாம்சத்திலேருந்து ஆவிக்குரியவர்களாக வேறு பிரித்து கொண்டு வருகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு நன்றி சொல்லி இனி நம்ம மாம்சத்தின் பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாமளும் மாறணும். மற்றவங்களை நம்ம எப்படி ஆவிக்குரிய விஷயங்களை நிதானித்து அறிந்து நமக்காக, நம்ம கிறிஸ்துவினும் மாம்சத்தில் பார்க்கல, ஸோ கிறிஸ்துவை எப்படி நம்ம ஆவிக்குரியராக ஆவியான உணர்த்தி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம நிச்சயமாக முகமுகமாக அவரை பார்க்க போகிறோம். ஆமீன். அப்போ இந்த ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம நடந்து கொள்ளும்படியாக நம்மளையும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன் இன்னும் அறியல? நம்ம இன்னும் அவரை காணலை. ஒரு நாள் நம்ம காணுவோம். அது வரைக்கும் ஆவியான நமக்கு உணர்த்தி கொண்டு வர்றார் இல்லையா. ஸோ அந்த ஆவியின்படி அறிந்திருக்க, ஏன்னா கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் தேவனாகவும் வந்து இங்கே பூமியில் இருந்தார், அதே நேரத்தில் மனுஷனாகவும் இருந்தார். எப்படி வாழ வேண்டும் நம்மளுக்கு காண்பித்து போயிருக்கிறார். ஸோ அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து எப்படியெல்லாம் தேவராஜ்யம் கட்டும்படி செய்தாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் இருந்து தேவராஜ்யம் கட்டும்படியாகவும் மாம்சத்தின்படி வாழாதபடிக்கு ஆவிக்குரியபடியாக வாழ்ந்து உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவை நீர் எப்படியெல்லாம் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமியில் ஆண்டவரே அவர் ஊழியம் செய்யும் போது வாழ்ந்திருக்கும் போது பரிசுத்தத்திலும் உண்மையிலும் பக்தி வைராகியத்திலும் அன்பிலும் சாந்தத்திலும் நற்குணங்களிலும் நல்லது செய்யும்படியாக சுற்றி திரிக்கிறவராக நீர் வைத்தீரே, அப்படி ஆவியானவரே எங்களையும் நடத்தும்படியாக ஆண்டவரே இனி நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாதபடிக்கு எங்களுக்காக மரித்து உயிரை தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் இனி நாங்கள் எங்களுக்கென்று பிழைத்திராதபடிக்கு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கும்படி எங்களோட ஆவி ஆத்மா சிந்த சரீரத்தை ஆவியானவரே நீர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தும்படியாக எங்களை ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்டு எல்லாவரையும் பாதபடி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருத்தரும் எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்துவீராக, நீர் ஆளுகை செய்வீராக. இனி நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக அல்லாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாக வளர வாழ சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமீன். ஆவியானவர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வார். God bless you.